காலத்துல லவ்னாலே டிவர்ஸ், அலிமனி அண்ட் broken ப்ராமிசஸ்னு போயிட்டு இருக்கு. இப்போல்லாம் சீட்டிங்ன்றது ரொம்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. நம்பிக்கைலாம் ரொம்ப விலை உயர்ந்ததா கருதப்படுது. இப்போவும் ட்ரூ லவ்னு ஒன்று இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இது எப்பவும் நம்ம கேட்குற லவ் ஸ்டோரி இல்ல. இது விவேக் பங்கேனி அண்ட் ஸ்ரீஜனா சுபேதியோட கதை. உண்மையான ஆழமான காதல் கதை. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கே தோணும், ஏன் இந்த கடவுள் இவங்கள இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்னு. அவங்களுக்கும் எல்லாம் இருந்துச்சு. கனவு, சந்தோஷம், வருங்காலத்து மேல நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு. ஆனா கடவுள் வேற பிளான்ஸ் வச்சிருந்தாரு. ஒரு உயிர்கொல்லி நோய், உலகமே முடியாதுன்னு சொன்னாலும் விட்டு கொடுக்காத காதல், இது எல்லாத்தையும் விட ஒவ்வொரு நொடியும் சாவை எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கை. லவ்ல பொண்ணுங்க ஏமாத்துவாங்க, சில லவ்ல பசங்க ஏமாத்துவாங்க. இவங்களோட லவ்ல கடவுள் ஏமாத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க லவ்வை பார்த்து கடவுளுக்கே பொறாம போல. முன்னாடியே வார்ன் பண்றேன், இந்த கதையை கேட்கறது அவ்வளோ ஈஸி இல்ல. இது ரொம்ப வலி நிறைந்த காதல் கதை. யாரையாவது உண்மையா லவ் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்ல யாரையாவது லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கானது. இந்த கதைய கடைசி வரையும் கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி லவ் உங்களையே கூட மாத்தலாம். தமிழில் முதல் முறையாக பல சொல்லப்படாத கதைகளும் சொல்ல முடியாத உண்மைகளுடன் இது உங்க நிலாஸ் அண்ட் டோல் ஸ்டோரிஸ். நான் உங்க நிலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முக்கிய அறிவிப்பு: இந்த சேனலில் பகிரப்படும் கதைகள் மற்றும் அறிக்கைகள் உண்மையானவை. எனினும் தனியுரிமை காரணங்களுக்காக கதாபாத்திரங்களின் பெயர்கள், இடங்கள் மற்றும் சில விவரங்கள் காட்சிக்காக மாற்றப்பட்டுள்ளன. இந்த கதைகள் நீங்கள் ஏற்க வேண்டியவை அல்ல. வெறுமனே மனோபலம், உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை பகிர்வதற்கான ஒரு இடம். இது யாரையும் குறைவாக காட்டுவதற்கோ அவதூறாக பரப்புவதற்கோ அல்ல. இந்த கதைகள் தன் நிறைவு, கருத்துக்களம் மற்றும் உணர்வுகளை பகிர்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டவை. நன்றி அண்ட் ஆதரவுக்கு மகிழ்ச்சி. விவேக் பங்கேனி அண்ட் ஸ்ரீஜனா சுபேதி இவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். பிரிக்கவே முடியாத சோல்மேட்ஸா தான் இவங்க வளர்ந்துருக்காங்க. 6 இயர்ஸா டேட் பண்ணாங்க. நம்பிக்கை, சந்தோஷம் அப்புறம் கனவுகளால அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியிருந்தாங்க. விவேக் அவர் ஜார்ஜியா யூனிவர்சிட்டியில PhD ஸ்காலர் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி முடிச்சிருக்காரு. ஸ்ரீஜனா தான் அவரோட அசைக்க முடியாத சப்போர்ட். அவங்களோட லவ் ட்ரூவாகவும் ரொம்ப ஜென்யூனாகவும் இருந்துச்சு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் சந்தோஷங்கள் நிறைஞ்சதா இருந்துச்சு. ஃபுல்லா வெக்கேஷன்ஸ், ஃபேமிலி கேதரிங்ஸ், அது மட்டும் இல்லாம லைஃப்ல சின்ன சின்ன மொமெண்ட்ஸையும் ரொம்ப ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அட்மையர் பண்ற கப்பிள்ஸா வாழ்ந்துருந்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் கோல்ஸ்க்கு எக்ஸாம்பிளா இருந்திருக்கு இவங்களோட லைஃப். நமக்கே தெரியாது வாழ்க்கை எப்போ எப்படி மாறும்னு. 2022ல விவேக்கு 4th ஸ்டேஜ் பிரெயின் கேன்சர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் அவர் 6 months தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிலைமையில பலருக்கும் இதுதான் லைஃபோட கடைசியா இருந்திருக்கும். பட் இவங்க 2 பேரும் இதுதான் பேட்டிலோட ஸ்டார்டிங்னு நினைச்சு அந்த கேன்சருக்கு எதிராக சேர்ந்து போராடினாங்க. ஸ்ரீஜனா தான் விவேக்கு முழு ஸ்ட்ரென்த்தா இருந்தாங்க. அவரை கேர் பண்றதுக்காகவே அவங்க லைஃபை ஃபுல்லா டெடிகேட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட ஜேர்னி முழுசா சோஷியல் மீடியால டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீஜனாவோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தான் அவங்க லைஃபை நாம பார்க்குற ஜன்னலா மாறுச்சு. அவரு சப்போர்ட் பண்றதுக்காகவே ஸ்ரீஜனா ஹேர் கட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் பெட்ல தான் படுப்பாங்க. சின்ன சின்ன வெற்றியையும் பெருசா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் விவேக்கோட 32nd பர்த்டே ஆகஸ்ட் 2024. அதையும் ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணாங்க. அப்ப கூட கேப்ஷன்ல மை வேர்ல்டுன்னு ஸ்ரீஜனா போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நிஜம்தான், அவர் தான் அவங்களோட உண்மையான உலகமா இருந்திருக்காரு. அவரை இவங்களே தனியா பார்த்துக்கிட்டாங்க. அவரால் முடியாத எல்லா வேலைகளையும் அவருக்காக பண்ணாங்க. சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், வாக்கிங் கூட்டிட்டு போறது, இப்படி எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இவங்க மனசுல எவ்வளோ வலி இருந்தாலும் அவர்கிட்ட காமிச்சுக்கிறாம அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு இவங்க அவர் முன்னாடி சந்தோஷமா இருந்திருக்காங்க. எவ்வளோதான் போராடினாலும் விவேக்கோட கண்டிஷன் வேர்ஸ் ஆகிட்டே போச்சு. டிசம்பர் 19, 2024 அன்னைக்கு விவேக் இறந்துட்டாரு. இந்த ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆனப்போ எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க.
ஸ்ரீஜனா இறுதி சடங்கு பண்ற வீடியோ உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. அந்த சடங்கு பண்றப்போ ஸ்ரீஜனாவோட கை நடுங்கினதா இருக்கட்டும், அவங்க அழுக எல்லாம் பார்க்கறவங்க மனசையும் உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. விவேக் இறந்ததுக்கு அப்புறமும் ஸ்ரீஜனா அவர் மேல வச்சிருந்த லவ் அப்படியே தான் இருந்துச்சு. February 4, 2025 ஸ்ரீஜனா ஒரு போயமை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு. அது எல்லாரும் மனசையும் தொட்டுடுச்சு. அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, வானத்தில் ஜொலிக்கிற ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது விவேக் எப்பவும் அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும்னு. அவங்க அந்த கவிதையில் எழுதின வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட லவ் எவ்வளோ ஆழம்னு புரியுது. ரொம்ப ராவா எமோஷ்னலாக இருந்துச்சு. அவங்க லைஃப் எதை ரிமைண்ட் பண்ணுதுன்னா, ட்ரூ லவ் எப்பவும் சாவையும் கடந்து வாழும்ன்றது தான். விவேக் அண்ட் ஸ்ரீஜனாவோட கதை வெறும் லவ் ஸ்டோரி மட்டும் இல்லை, நமக்கு எல்லாருக்கும் இது ஒரு ரிமைண்டராக இருக்கும். என்னன்னா, நமக்கானவங்களுக்காக டார்க்கஸ்ட் டேஸில் என்ன நடந்தாலும் எப்படி கூட நிற்கிறோம்ன்றது தான். இவங்களோட ஜேர்னி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் இந்த உலகத்துல ட்ரூ லவ் இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ உங்க லைஃப் போகிற போக்கில் வேலையெல்லாம் இருக்கும், இருந்தாலும் நீங்க லவ் பண்றவங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு அவங்க எவ்வளோ முக்கியம்னு அடிக்கடி சொல்லுங்க. பிகாஸ் லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள், பட் லவ், ட்ரூ லவ் தான் எட்டர்னல். இந்த ஸ்டோரி உண்மையாகவே உங்கள் மனசை டச் பண்ணியிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லெட்ஸ் கீப் ஸ்ரீஜனா அண்ட் விவேக்ஸ் லெகசி அலைவ். ஏன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அண்ட் இட்ஸ் டிசர்வ்ஸ் டு பி ரிமெம்பர்ட்.